அன்புக்குரிய வழக்கறிஞர் நண்பர்களே, மீடியா நண்பர்களே, பொதுமக்களே, இன்றைக்கு சென்னை உயர் நீதிமன்றத்துடைய நீண்ட நெடிய வரலாற்றிலே ஒரு அசாதாரணமான சூழ்நிலை உருவாகியுள்ளது. உள்ளிருந்தே கெடுப்பார்கள் என்று சொல்லுவார்கள். நீதித்துறையினுடைய சுதந்திரத்தை, நீதித்துறையினுடைய கண்ணியத்தை, நீதித்துறையினுடைய மாண்பை, பெருமையை, கீர்த்தியை உள்ளிருந்தே கெடுக்கக்கூடிய வேலையை நீதிபதி ஒருவரே செய்வதுதான் மிகவும் ஒரு அதிர்ச்சியான விஷயம். பிரச்சனையே இல்லாத ஒரு சூழ்நிலையை திருப்பரங்குன்றத்திலே ஒரு பிரச்சனையாக உருவாக்கி ஒரு அவசர கோலத்திலே ஒரு தீர்ப்பை நல்கி, அவசர கோலத்திலே ஒரு கண்டெம்ட் பெட்டிஷனை எடுத்து, அவசர கோலத்திலே திருப்பரங்குன்றத்திற்கு எந்த சம்பந்தமும் இல்லாத நபருக்கு சிஎஸ்எஃப் பாதுகாப்பு வழங்க உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையினுடைய நீதிபதி திரு ஜி.ஆர். சாமிநாதனுடைய அவசர கோல உத்தரவு, ஒருதலை பட்சமான உத்தரவு எந்த வகையிலும் அரசியல் சட்டத்துக்கு உகந்தது அல்ல, சட்ட விதிமுறைகளுக்கு உகந்தது அல்ல. நீதிபதி திரு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் பதவியேற்ற காலத்திலிருந்தே பல பிரச்சனைக்குரிய தீர்ப்புகளை கூறி வருகிறார். அவர் அரசியல் சட்ட நீதிபதி பதவியை ஏற்கும் போது அரசியல் சட்டம் 3வது அட்டவணைப்படி அவர் எடுத்துக்கொண்ட உறுதிமொழிக்கு முற்றிலும் முரணாக செயல்பட்டு வருகிறார். அரசியல் சட்டத்தையும் நாட்டில் உள்ள நீண்ட நெடிய சட்டங்களையும் உயர் நீதிமன்ற இருநபர் அமர்வின் முடிவுகளையும் தலைகீழா மாற்றி அவசர கதியிலே பல தீர்ப்புகளை எழுதி வருகிறார். அதாவது எச்சலிலையில் உரளலாம் என்று ஒரு தீர்ப்பு போட்ட போதே 2017ஆம் ஆண்டில், அது 24ஆம் ஆண்டில் தீர்ப்பு வந்த போதே இந்தியா முழுவதும் மிகப்பெரிய சர்ச்சை எழுந்தது. அதன் பின்னாலே 2015 ஜூலைல அவர் அந்த இந்து சமய மாநாட்டில், அதாவது பண்டிதர்கள் மாநாடாம், வேதம் படித்தவர்கள் மாநாட்டில் அவருடைய நண்பரை எப்படி காப்பாற்றி விட்டார் என்று ஒரு கதையை சொல்லி வேதம் படித்தவர்களுக்கு தண்டனையே கிடைக்காது என்று பேசுகிறார். அதை ஒட்டிதான் வாஞ்சிநாதன் அவர்களுடைய பிரச்சனையும் வந்தது. நீதிமன்றத்திலே அவர் நீ ஒரு கோழையா என்று கேட்டார். இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் போதுதான் இந்த தலைகீழான சட்டத்துக்கு விரோதமான, அரசியல் சட்டத்துக்கு விரோதமான தீர்ப்பு நீதிபதி திரு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்களால் வழங்கப்பட்டுள்ளது. அவருடைய அவசர தீர்ப்பால், ஒருதலைபட்சமான தீர்ப்பால் திருப்பரங்குன்றம் மலையிலே அமைதி கெட்டது மட்டுமல்லாமல் அது தமிழ்நாடு முழுவதும் ஒரு அமைதி கெட்ட சூழ்நிலையை ஏற்படுத்தி வருகின்றது. ஆனால் தமிழ்நாடு அரசு அந்த பிரச்சனையை தீர்க்கமாக, கண்ணியமாக, ஆணித்தரமாக கையாண்ட விதம் என்பது இன்று உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்துள்ளது. நம்முடைய சென்னை உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் இந்த பிரச்சனைகளை உன்னிப்பாக கவனித்து அவர்கள் முன்னால் இருக்கும் வழக்குகளில் ஒரு சரியான தீர்ப்பை வழங்குவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இன்றைக்கு இருக்கிறது 3 விஷயம். ஒன்று, இந்த மாதிரி தான் ஏற்ற பதவி பிரமாணத்துக்கு விரோதமாக தீர்ப்புகளை ஒருதலைபட்சமாக அவசர கோலத்தில் வழங்கி வரும் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் பதவியில் நீடிக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வி. அவரே அவருடைய பதவியை ராஜினாமா செய்து அவர் இந்து மத தீவிர பிரச்சாரத்துக்கு செய்வதில் எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனால் அவர் பதவியில் நீடித்துக் கொண்டே இந்து மத பிரச்சாரத்தை அவர் செய்ய முடியாது, வேத பிரச்சாரத்தை செய்ய முடியாது. அப்படி அவர் செய்வார் என்றால்
சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியும் 3 நீதிபதிகள் அடங்கிய கொலிஜியமும், உச்ச நீதிமன்ற தலைமை நீதியும் 5 நீதிபதிகள் கொண்ட கொலிஜியமும் இப்பிரச்சனையில் உடனே தலையிட்டு அவரை சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து உடனே வேறு உயர்நீதிமன்றத்துக்கு இடமாற்றம் செய்ய வேண்டும். ஒன்று அவர் ரிசைன் பண்ணணும், இல்லைன்னா அவரை உடனே இடமாற்றம் செய்யணும். அதுவும் நடைபெறவில்லை என்றால் இந்தியா முழுவதும் ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ள, மதச்சார்மையில் நம்பிக்கை உள்ள அரசியல் கட்சிகள் அவரை உடனே பதவி நீக்கம் செய்ய இம்பீச்மெண்ட் மோஷன் லோக்சபாவில் ராஜ்யசபாவில் எடுத்து வர வேண்டும். இந்த கோரிக்கைகளை வேண்டியே இன்றைக்கு இந்த மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. 11 வழக்கறிஞர் சங்கங்கள், ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய, மதச்சார்மையை விரும்பக்கூடிய 11 வழக்கறிஞர் சங்கங்கள் ஒன்றிணைத்து தான் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.